உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மகிழ்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching this same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு பெருமகிழ்வோடு அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பானது கடவுள் நம்மோடு. திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த அனுபவத்தை, அந்த இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையே நாம் மைய கருத்தாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுளுடைய அருளையும் அன்னையுடைய ஆசீரையும் பெற்று செல்ல வந்திருக்கிறோம். அந்த பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் மட்டும் வைத்து கொள்ளாமல் பிற சகோதர சகோதரிகளிடம், நண்பர்களிடம், உறவுகளிடம் பகிர்ந்து கொண்டு வாழ இந்த நாளினுடைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த பெற போகிற ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். தூய மறை நிகழ்வை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நமது குறைகளை நினைத்து இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளினீரே. உமக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் கூறுகின்றார், மக்கள் இனங்களுள் பல நகரங்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகின்றோம் என்று சொல்வார்கள். மக்கள் இனங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேல் ஆடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகின்றோம் என்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 87 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும்
கடவுளென்றும் என்றும் நம்மோடு இருக்கின்றார். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது கடவுளென்றும் நம்மோடு இருக்கின்றார். கடவுளென்றும் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு இருக்கின்றார். மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இறை வார்த்தை சிந்தனைக்கு பெருமகிழ்வோடு அழைக்கின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற தலைப்பு கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறார் என்கிற சிந்தனைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது, ஒரு நகரிலே இருந்தவர்கள் இன்னொரு நகருக்கு சென்று கடவுளை தேடுவோம், கடவுளை நாடுவோம், அவருக்கு வழிபாடு செலுத்துவோம் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள். அந்த நகரத்தாரும் நாங்களும் வருகிறோம், வாருங்கள் செல்வோம் என்கிற அந்த மனநிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெற்றதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல மனநிலை, அவர்கள் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இன்னொரு நல்ல மனநிலை, இவை இரண்டுமே ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். கடவுள் கொடுக்கிற அருளை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும், கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்மை நாடி வருகிறார், அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல பண்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நானுடைய வாசகங்கள் நமக்கு எடுத்து இயம்புகிற மைய கருத்தாக இருக்கிறது. ஒரு பங்கு ஆலயத்திலே ஒரு பங்கு அருள் பணியாளர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் திருப்பலி முடிகிற பொழுது, இன்றைக்கு யார் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க எல்லாரும் பலிபீடத்துக்கு முன்னாடி வாங்க, உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும், உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்கு ஏதாவது இனிப்புகளை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் அவர் அழைப்பு கொடுப்பார். அவ்வாறு ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளே அவர் கொடுத்த அழைப்பை ஏற்று ஒரு 4-5 பேர் பலிபீடத்திற்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அப்படி நிற்கிற பொழுது ஒரே ஒரு சிறுவனை பார்த்து பங்கு தந்தைக்கு ஒரே கோபம். என்னவாக இருந்திருக்கும்? 2 வாரத்திற்கு முன்னாடி தான் கொடுத்த அழைப்பை ஏற்று அதே சிறுவன் பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து நின்னான். மறுபடியும் வந்து நின்னதை பார்த்த அந்த பங்கு சாமியாருக்கு ஒரே கோபம். என்ன திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான், ஒருவேளை அந்த இனிப்பை வாங்கிட்டு போகிறதுக்காக வரானா என்ற ஒரு சிந்தனையில் திருப்பலியெல்லாம் முடிந்த பிறகு அந்த பையனை கூப்பிட்டு, என்ன நீ 2 நாள் பிறந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த சிறுவன் சொல்லுகிறான், இல்லை ஃபாதர், என்னுடைய அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவங்களால திருப்பலியில் பங்கெடுக்க முடியவில்லை, எனவே நீங்கள் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நான் என் அம்மாவிடம் கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இங்கே வந்து நின்றேன் என்று அந்த சிறுவனுடைய பதில் மிகவும் முதிர்ச்சியான ஒரு பதில், மிக மிக அவசியமான ஒரு நல்ல பண்பு. நாம் ஆலயத்தை நாடி வந்திருக்கிறோம், அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம், ஏராளமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன், மாதாவை பார்த்தேன், ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணணும்? அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் அன்னை கன்னிமரியாவும் செஞ்சாங்க. அன்னை கன்னிமரியாவுக்கு மாபெரும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. பெண்களிலே நீ ஆசி பெற்றவள், கடவுளுடைய மகனையே உன் வயிற்றில் என்ன பண்ண போற? கருத்தாங்க போறீங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க? மாதா மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. காணா ஒரு திருமண விழா, பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது, உணவு பற்றாக்குறை. மாதா என்ன பண்ணாங்க? மகனிடம் போங்க, அவர் சொல்றதை மட்டும் செய்யுங்க, அதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் பெற்றிருக்கிற அல்லது நாம் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால், கடத்தி கொண்டு போக வேண்டும். என்னத்த? பொன்னையோ பொருளையோ நகைகளையோ அல்ல, அல்லது பொறிகடலையோ அல்ல. எதை கடத்தி கொண்டு போகணும்? ஆசீர்வாதத்தை நாம் கடத்தி கொண்டு போக வேண்டும். கடத்தி கொண்டு போய் நம்ம மட்டும் வச்சுக்க கூடாது, பிறரோடு எல்லோருடையும் நம்ம என்ன பண்ணணும்? பகிர்ந்து வாழ வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு எடுத்து இயம்புகிற நல்ல செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் விவிலியத்தில் இருந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், 1 சாமுவேல் புத்தகம். அந்த சாமுவேலனுடைய தாய் தந்தை எல்கானா, அண்ணா இல்லையா? சாமுவேலுக்கு திருமணமாகிறது. 2 மனைவியர், பெனினா, அண்ணா என்று 2 மனைவியர். அதில் பெனினாவுக்கு குழந்தை பிறக்கிறது, ஆனால் அண்ணாவுக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்றால் இந்த சமூகம் விட்டு வைத்து விடுமா? என்ன பண்ணும்? அவர்களை ஏசும், அவர்களை திட்டும், அவர்களுடைய மனதை துன்புறுத்துவார்கள். எப்படி எல்லா நிகழ்வுகளும் அந்த அண்ணாவுக்கும் நடந்தது. சாமுவேலுடைய
தாய்க்கும் நடந்தது. என்ன செய்வது என்று அறியாமல் அந்த தாய் என்ன பண்ணாங்க? ஆலய முற்றத்திற்கு போனாங்க, மண்டியிட்டு ஜெபித்தாங்க, ஆண்டவரை நாடினார்கள். கடவுள் என்னோடு இருக்கிறார், அந்த எண்ணம் மட்டுமே அந்த அண்ணாவுக்கு உதித்தது. போனாங்க, ஜெபிச்சாங்க. அவங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியவில்லை, வாயெல்லாம் கொளறுது. அந்த அளவுக்கு துன்பம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. அப்பொழுது ஆலயத்தில், ஆலயம் என்று இருந்தாலும் அங்கே யார் இருப்பாங்க? குரு இருப்பாங்க. அங்கே யார் இருந்தா? ஏலி என்கிற ஒரு குரு இருந்தார். அதை பார்க்கிறாரு. என்ன இந்த அம்மா ஒருவேளை குடித்து விட்டு வந்து ஆலயத்தில் வந்து உளறிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த குரு அந்த அம்மா கிட்ட விரைந்து போய், என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது குடித்து விட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு ஏலி அண்ணாவிடம் கேட்கிறாங்க. அப்போ அண்ணா சொல்கிறாங்க, இல்லை, என்னை தவறாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம், மற்றவர்களைப் போல என்னை நினைத்து விட வேண்டாம், நான் மிகவும் நல்லவள், எனக்குள்ளே அவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எனது உள்ளத்திலே ஆழ்ந்திருக்கிறது, அதையெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது ஏலி குரு சொல்லுகிறார், உனக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும், கடவுளுடைய அருளை நீ கண்டடைவா என்றெல்லாம் சொல்லி அவருடைய மனதை தேற்றுவதை பார்க்கிறோம். அந்த அண்ணா கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம், சாமுவேலை பெற்றெடுப்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் எப்படி நடந்தது? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த மன உறுதி, அந்த பற்றுறுதி, அது நமக்கு இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் பக்கம் இருக்கிறார், என்னோடு வாசம் செய்கிறார் என்கிற அந்த ஒரு மனநிலை, விசுவாச முதிர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைய நாளினுடைய வாசகத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். நாமும் இறை அருளை பெற்றுச் செல்ல வந்திருக்கிறோம். அன்னையினுடைய அந்த அருள் முகத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். அன்னை நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையிலையும் நாம் வாழ வளர மன உறுதியோடு நாம் செல்லுவோம். நல்லாயன் இயேசு இன்றும் என்றும் வாழ்த்தப் பெறுவாராக. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் வழிபொருளை மாண்புக்கு உரிய உமக்கு ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுண்ணார் உள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. ஐந்து அப்பம் இரண்டு மீனை அதிசயமாய் பழுக செய்து பைந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வு தரும் உணவு என்ற வற்றாத ஊற்று என்று வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. ஐந்து அப்பம் இரண்டு மீனை அதிசயமாய் பழுக செய்து பைந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வு தரும் உணவு என்ற வற்றாத ஊற்று என்ற வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. ஓருடனாய் மாற திருக்கிண்ணம்
உறுதியான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேர் இன்பத்துடன் உட்கொண்ட திரு உணவு உன் நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தோன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூட இருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையும் இறைவனின் ஆசீரும் நிரம்ப பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.